ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? ஃபுல் வீடியோ ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க, ஃபுல் வீடியோ போடவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் வீடியோ போடுறது பற்றி பிரச்சனை இல்லைங்க, ஆனால் மாடு எல்லாமே கொஞ்சம் நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தாங்க. ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்றும் மாடுகளுக்கு வந்துகிட்டே இருக்குது, அதனால கொஞ்சம் பயம். அப்புறம் இங்கே ஒர்க்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸாக லீவ் போட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் வர்றாங்க, ஒரு 2 நாளாக. இப்போ அவங்க வராங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள ஓவராக வேலையும் வாங்க முடியாது. யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இல்லையா? அதனால எனக்கும் வேலை கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறையா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. குறிப்பாக இப்போ நான் எதுக்காக ஷேர் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங் நடந்ததுங்க ஈரோட்டில். நிறைய டாக்டர்ஸ் அதில் கலந்துருக்குறாங்க. நிறையா பால் விநியோகஸ்தர்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கிராமத்து பால்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைரக்டர் பேசினது அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதில் எங்கள் சொசைட்டி மூலமாக நாங்கள் அதிகமாக பால் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கலந்துக்கோங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு போனாங்க. ஆனால் அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது போனது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சாணியவே எப்படியெல்லாம் காசு பண்ணலாம், ஒவ்வொன்றுமே பிஸ்னஸ் தாட்டு தாங்க. பிஸ்னஸ் மைண்டடாக தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்னென்ன ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டரையே ஃபுல்லாகவும் நம்பக்கூடாது. டாக்டர்ஸ்லேயே எல்லாம் நம்பகத்தன்மையோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 மாடு வச்சுருந்துருக்காங்க. 1000 மாடுங்கிறது நம்மளாம் அதில் ஒரு கால் தூசுக்கு கூட பெற மாட்டோம். 1000 மாடுங்கிறது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, அது எப்படி பராமரிக்கிறதுக்கு ஆள் தேவை, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க இப்போ என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 200 மாடு ஆக்கிட்டாங்க. அந்த 1000 மாடு 200 ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு மாட்டுக்கும் அவங்க பார்த்திங்கன்னா செனையூசி போடுறப்ப பார்த்திங்கன்னா 2 கண் இருக்கிற மாதிரி, 2 கெடாரி கண்ணாக இருக்கிற மாதிரி தான் ஊசி போட்டிருக்காங்க. அப்படி செமன் நம்ம எடுத்து கொடுத்து நம்ம வாங்கி கொடுத்து அதையும் பண்ணலாம், டாக்டர் வச்சு அதுவும் போடலாம். ஆனால் அது லீகலாக பார்த்திங்கன்னா அது தப்பா அப்படின்னு நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க சொன்ன ஐடியாஸ், ஷேர் பண்ண ஐடியாஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க அந்த மாதிரி ஊசி போட்டால் நம்ம பண்ணையும் கொஞ்சம் பெருகும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான தீவனங்கள் தான் அவங்க கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதனால மட்டும்தான் மாடுகளை நம்ம நல்லா இந்த அளவுக்கு நம்ம வேணுங்கிற கண்ணு அதை போட வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்த்தி ஃபீடாக எடுத்துக்கிட்டாலோ இல்லை நாம் அதுகளுக்கு அந்த அளவுக்கு பராமரிப்பு கொடுத்தா மட்டும்தாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று அவங்க ஆயுத பூஜை டைம்லலாம் பார்த்திங்கன்னா சாணி மட்டுமே 5 லட்சத்துக்கு விற்பாருங்களாமா. அவ்வளோ எல்லாமே கோயம்புத்தூர் சைடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இத்தினூண்டு சாணி கூட 50 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு இத்தினூண்டு புழுதண்ணி கொண்டு கொடுத்துட்டு பக்கெட் நிறைய சாணி வேணும்னு கேட்டு சண்டை போட்டு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இதுவே டவுன்லேனா அது பிஸ்னஸ் தாங்க. கோமையை ஒரு சின்ன வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சா அதுவே 10 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் இப்போ செவல மாடு தனியாக வீடு கிரக பிரவேசத்துக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி மாடு 2 சேர்ந்து போயிட்டு வந்தால் அதெல்லாம் பால் கறக்காமல் கண்ணுக்குட்டியும் மாடும் சேர்ந்து போயிட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு 3000, அதுக்கு டீலருக்கு ஒரு 500, மீதி இவங்க எடுத்துக்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம மாடுகளை வச்சே பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் அவர் குறிப்பாக ஒரு 2-3 சொன்னதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மாட்டில் நம்ம லாபம் பார்க்க முடியும். ஆனால் ஃபீடு அந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளுக்கு இட வசதி இருக்கணும், நம்மளுக்கு தோட்டம் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா மாற்றி கொடுக்குறப்ப மாடுகளுக்கு பச்சை 2 நேரம் பச்சை போடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். வரத்தீவனம் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இப்போ வரத்தீவனம் அதிகமாக எடுத்தாலும் பால் ஏன் அப்படி ஃபேட்டு வருதுன்னா, வரத்தீவனம் நல்லா சாப்பிடாது மாடு. அப்போ சும்மாவே இருக்கிறப்ப அந்த பாலில் ஃபேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கொடுத்தீங்கன்னா ஃபேட் இருக்காது, ஆனால் பால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தோட்டம் இருந்தது அப்படின்னா மாடு கன்று வச்சுருக்கவங்களா 2 நேரம் முடப்படாமல் பச்சை போடுங்க. பச்சை போட்டிங்கன்னா நல்லா வந்து மாடுகள் வந்து கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கும். நல்லா சத்தான தீவனங்களாக வாங்கி போடுங்க. இப்போ வந்து நிறைய வந்து தடை பண்ணுறாங்க, யூரியா கலந்துருக்குன்னு. அதெல்லாம் பார்த்து கரெக்டான பொருளாக மாடுகளுக்கு கொடுங்க. நம்ம மாடுகள்லேயே வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குதுங்க. கையலோட அம்மாவுக்கு வந்து இன்னும் அந்த இது வந்து உள்ள இது பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பருவத்துக்கு மறுபடியும் வந்துடும் தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஊசி போட்டுடலான்னு. ஆனால் இன்னும் வந்து அது ஒரு சிம்டம்ஸுமே தெரியல. அப்புறம் கையல் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு 2 மாதம் 2.5 மாதம் ஆயிடுச்சு. கோலை அடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டோம். அவங்க வந்து ஊசி போட்டிருக்குறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஊசி போட்டிருக்கு. அப்புறம் ஒரு தடவை வந்து மரு வந்துருச்சு அப்படின்னா இப்போ 2க்குமே சேர்ந்து தான் மரு வந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நூல் கட்டி விட்டோம். டாக்டர்கிட்ட எல்லா மெடிசனும் போட்டாச்சு, க்யூர் ஆகலை. நூல் கட்டி விட்டு நூலில் தாண்டி பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மரு வந்து வளர்ந்துருக்குன்னு. இது வளர்றது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். வால்லெல்லாம் மரு வருது. குழம்புக்கு மேலே காலையில் மரு வந்து அது வந்து பிஞ்சிட்டே வந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த மரு விஷயமெல்லாம். அது அப்படியே வந்து பரவிடுது. நூல் போட்டு கட்டி விட்டு அது உளுந்துருச்சு. ஆனால் அது உள்ளெல்லாம் வந்து இதாக இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் அது வந்து அந்த ரத்தம் வந்து மற்ற இடத்துல பட்டு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ஆனால் அதே இடத்துல தான் அந்த கண்ணுக்குட்டிக்கு இருந்தது. ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. அது அப்படியே புண்ணு மறைஞ்சு சரியாயிருச்சு. ஆனால் இந்த கிர்ருக்கு வந்து இது பெரிய தொந்தரவு பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்ணுக்குட்டிக்கு முகரை ரொம்ப டைட்டாக இருக்குது, அதை கழட்டிருங்கன்னு சொல்லி விஷ்ணு சொல்லியிருந்தார். முகரை வந்து கழட்ட சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. லூஸ் பண்ணி விட்ருக்கு. முகரை இல்லைனாலும் அதெல்லாம் அடக்க முடிய மாட்டேங்குது. லூஸ் பண்ணி தான் விட்ருக்கு. பார்க்குறக்கு அப்படி தெரியுது, ஆனால் லூஸாக தான் இருக்குது பாருங்கள். முதல்ல கண்ணுக்கிட்டேயே ரொம்ப டைட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது, லூஸாக தான் போட்டிருக்கு. விஷ்ணு நீங்கள் நிறைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீ வர ஷார்ட்ஸில் வீடியோஸில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் அது. அப்புறம் வந்து கிராமத்து பால் மாதிரி ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து ஆகாட்டியும் நம்மளோட இதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்காவது நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஒரு பிஸ்னஸை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி எடுத்ததையுமே வந்து இப்போ எங்களையவே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா எல்லா டாக்டர்ஸுமே ஆச்சரியப்படுவாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமெல்லாம் யாருமே மாட்டு பண்ண வைக்கலிங்க. எல்லாம் வந்து ஒரு 6 மாதம் 5 மாதத்துல கூட மூடிடுறாங்க. மேக்சிமம் 1 வருஷம்தான். பொறுமை தான் இதுக்கு வேணும் அவசியமாக. இதில் எப்படி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக சப்போர்ட்டிங்காக இருந்தது. நீங்களும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால வந்து கண்டிப்பாக நாமளும் அந்த அளவுக்கு ரீச் பண்ணலாம். கொரோனா டைமில் அவங்க வந்து எத்தனை 1 டன் பாலே கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து 10,000 லிட்டர் பால் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சேவை. அதனால வந்து நீங்களும் வந்து நாம் ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக மாட்டு பண்ணையில் சக்ஸஸ் தான். இந்த ஊசி போடுறது எல்லாமே நாமளே கற்றுக்கணும். எல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கணும். அதுதான். மடி நோயெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக விடக்கூடாது. மடி நோயெல்லாம் 2 நாள்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்து க்யூர் பண்ணான் தான். இல்லாட்டி அந்த பாக்டீரியா பரவுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும் மாட்டுக்கு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.